படம் நல்லா இருக்குயா. இது வந்து சிட்டியோட மப்சலில் நல்ல கிட்ட ஆகும். சிட்டியோட மப்சலில் போல் நல்ல கிராமங்கள் நல்லாயிருக்கும். ரொம்ப ஏதரமான படமாக இருக்குது, நல்ல அருமையாக இருக்குது. கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகும். சொல்ல வர்றதுன்னா இயற்கையுடைய பாகவாடு எப்படி இருக்குன்றது பற்றியும், ரெண்டாவது ரேபிட்ஸ் அதாவது நாய்க்கடி சம்மந்தப்பட்டதெல்லாம் விழிப்புணர்வு, அது விழிப்புணர்வு. ரெண்டுமே இயற்கையும் இது நாய் சம்மந்தப்பட்டது விழிப்புணர்வு நல்லா இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து இதான் ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆகும். 100% சக்ஸஸ் ஆன்சர். ஆமாம், சாங்லாம் கொஞ்சம் இதாக பரவாயில்ல. ஆனால் படத்துடைய கரு அருமையான கரு நல்லா இருக்கும். மக்களுக்கு ரீச் ஆகும். ஆமாம், 100% இல்லை, 200% ஃபேமிலியோட தான் பார்க்கணும். இதை ஃபேமிலி மட்டும்தான் பார்க்கணும். அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆமாம், ரைட். நல்லா அருமையான கதை. சொல்லப்போனால் இந்தமாரி கதை வந்து புதுசாக டைரக்டர்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல அருமையாக இருக்குது. அதாவது இந்த நாய்க்கடின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்து இனிமேல் மக்கள் உஷாராக இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதே சமயம் ஆர்டிஸ்ட்டுங்க 2 பேருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. புதுசாக படம் பண்ணமே தெரில, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணாங்க. ஃபைட்டு அதுக்கேற்ற மாதிரி புதுசாக நம்ம தம்பி வந்திருக்காரு, மிக அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய லெவலில் இருக்குது. நல்லா ஃப்யூச்சரில் நல்லா கண்டிப்பாக வருவாங்க. அதை விட அதுக்கு கூட கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது வந்து மக்களோட விழிப்புணர்வு. அது லவ் சப்ஜெக்ட்ன்றதை விட ஒரு நாய்க்கடியிலேருந்து மக்களை எப்படி காப்பாற்றணுன்ற ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. அது இனிமேல் நம்ம அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி இனிமேல் எல்லோரும் உஷாராக இருக்கணும். நல்லா அருமையாக இருக்குங்க. 100% பார்க்கலாம் ஃபேமிலியோட. நல்ல ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்ல ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா உண்டு இருந்ததுங்க. எங்கள் அக்கா பையன் தான் இதில் கேமராமேனு, அதனால் சூப்பராக இருந்தது. அதில் வந்து அந்த நல்ல நாட்கள் மாரி தான் இருந்து பார்த்தேன். அப்புறமா தான் ஒரு பொண்ணை காப்பாற்ற வந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா நடிச்சுக்கிறார் பையன். பாட்டெலாம் நல்லாயிருக்கு. நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம், இதில் ஒன்றுமே இல்லை. நல்லா சூப்பராக பார்க்கலாம். பசங்களோட பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, படம் வந்து ஓகே தானே, பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இன்னும் நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த ரேபிஸ் இதுவாக சொல்லியிருக்காங்க. இல்லைண்ணா, அது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இதுமாரி அதெல்லாம் நல்லா இருக்குண்ணா. இன்னும் அதெல்லாம் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க அவங்க. அதெல்லாம் ஃபைட் வந்து லாஸ்ட்டு தான், அது ஒரு 5 minutes அவ்வளோதான். 5 minutes அதிகம். ஆனால் ஃபைட்டும் அதுவும் நல்லா தான் இருந்தது. ஹீரோயினி எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ தானே பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா ஒன்று நல்லா போகும். ஆமாம், ஹீரோ அது நல்லா இருந்துச்சு, ரியாக்ஷன் எல்லாமே. அது 2-3 இடத்துல அது மாதிரி தானே ஆச்சு. நம்மளே ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுல்ல, இதுக்கப்புறம் இந்த சீன் தான் வரும், நம்மளே கரெக்டாக சொல்லிடுறோம். அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு. பாசிட்டிவ்னா அதான் இந்த மாதிரி ரேபிஸ் இதுனால சொல்லியிருந்தாங்க, அது வந்து பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் என்னன்னா 2-3 இடத்துல வந்து லேக் ஆயிடுச்சு. அதுதான், வேறு எதுவும் இல்லை. பார்க்கலாண்ணா, கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னும் சின்ன பசங்களுக்குலாம் இன்னும் இது ஆகும். ஏன்னா அவங்க தானே ஸ்ட்ரீட்லலாம் விளையாடிட்டு இருக்காங்க, டாக்ஸ்க்காக. அவங்க அது பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆமாம், மெயினாக அதுதான், அதனால தான் இதுவாக இருந்திருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். சின்ன ஆபாசம் கூட படத்தில் வந்து கிடையாது. ஒரு புதுசான ஒரு லவ்வில் வந்து ஒரு பியூரான லவ், நார்மலாக எல்லாரும் காமிக்கிற லவ்னு இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக அளவான ஒரு காதல் கதையாக இருக்குது. ரொம்ப டீசெண்டான லவ்வாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. ரேபிஸ் பற்றி வந்து அதான் ரொம்ப அளவாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்ன விஷயமோ, அதாவது படம் வந்து எப்போவுமே பிரம்மாண்டமாக காமிச்சே நம்ம பார்த்தே பழகிட்டோம். ஒரிஜினாலிட்டி யாருமே அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணது கிடையாது. பட் இதில் வந்து ஒரிஜினலாக ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனாங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும், அதோடைய வலி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப பயமுடுத்தாமல் அப்படி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள வந்து இந்த கான்ட்ரவர்சி போகிற இந்த டைமில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து இந்த படம் இந்த டைமில் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ரொம்ப லக்கி தான் இந்த டீம் வந்து. ஒரு 7 நாள் ஒரு காதலோட நம்ம ட்ராவல் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த 7 நாட்கள். ஸோ கரெக்டான ஒரு அந்த 7 நாளில் ஒருத்தவங்களுடைய லவ் எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 7 நாட்களில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும்.
அந்த 7 நாட்கள் அருமையான படம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு 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 மனுஷனும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோட சூப்பராக வந்து எல்லாருமே பார்க்கலாம். இதில் ஒரு ஆபாசமான விஷயங்கள் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, சின்ன பசங்க பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த படம். நம்ம வந்து வீட்டில் நாய்களை வளர்க்குறோம், ஆனால் அது கடிச்சதுன்னா எவ்வளோ பெரிய விளைவு இருக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு ஒரு நாயை வளர்க்குறவங்க கூட இதை பார்க்கணும். அதை வந்து நம்ம வீட்டில் வளர்த்தா இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது, அடுத்தவங்களை கடித்தாலும் நம்மளை கடித்தாலும் இந்த பாதிப்பு இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த பட்டிமன்றத்தில் அப்புறம் வந்து இந்த தமிழா அப்புறம் வேறு வேறு ப்ரோக்ராம்ஸ்லாம் நாயை பற்றி பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இருந்தால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, ராத்திரி 11 மணிக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பையன் வந்து வேலையிலேருந்து வர்றது நைட்டு 11 மணிக்கு தான். அப்போ வேலைக்கு போகக்கூடாதுன்றீங்களா? அதுவும் தப்பு இல்லைல்ல, தப்பு தானே அது. அதனால் வந்து என்னென்னா நாய் இருக்குது, அதுவும் ஒரு ஜீவன் தான். அதை வந்து எப்படி காப்பாற்றணுன்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அப்புறம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் விளைவுகள் நடக்கும்ன்றதை இந்த படத்தில் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அந்த 7 நாட்கள் வந்து பாக்யராஜ் வந்து காமெடி, அது வேற ஒரு ஜோனர். அது அவர் வந்து அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் ஒரு மகான், அவ்வளோதான் சொல்லணும். இந்த 7 நாட்கள் நமக்கு வந்து டென்ஷன் அந்த இந்த 7 நாட்கள் அது காமெடியாக போச்சு, இது டென்ஷனாக போச்சு, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அருமையாக இருக்குது படம். குடும்பத்தோட ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கணும், கண்டிப்பாக இதை பார்க்கணும் இந்த படத்தை. படம் செம்மையாக இருக்குதுங்க. இப்போ வந்து நாய்க்கடிக்கு வந்து மாற்று மருந்துன்றது இல்லவே இல்லை. இது மாதிரி வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய பேரோட உயிருங்க காப்பாற்றப்படலாங்க. ஏன்னா இப்போது நாய்ங்க வந்து எங்கெங்கேயும் இருக்குது. ரொம்ப நம்ம வண்டியில் போகும்போதே நிறைய நாய்ங்களாம் திறத்தினி வந்து காலில் லைட்டாக கடிக்குதா, கடித்தோடனே நம்ம போய் இன்ஜெக்ஷன் போடலான்னு போகும்போது அந்த டாக்டர்ஸ் வந்து கவனம் தேவைங்க. டாக்டர்ஸ் வந்து பேர் மெடிக்கலில் வந்து அசால்ட்டாக அவங்க பார்க்காம எடுத்துன்னு வந்து மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து எடுத்து டாக்டர்ஸும் போடுறாங்க. போட்டவுடனே என்ன ஆகுது, எப்படி ஆபத்து தானே வருது. டாக்டர்ஸ் கவனமாக இருந்து நல்லபடியாக எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். என்ன சொல்கிறது, நாயை வந்துங்க வீட்டில் தாங்க வளர்க்கணுமே. அப்படி வீட்டில் மீறி ரோட்லலாம் இருந்ததுன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டே தான் வெளியில் விடணும். அப்படி ரொம்ப சொறி பிடிச்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் வேறு எங்கன்னா விட்டுடணும், இல்லை அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எதனா பண்ணிடணுங்க. கரெக்டு தாங்க, கரெக்டு. இப்போது குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க விளையாடுதுங்க, வெளியில் விளையாடும் போது நாய்ங்க மானாவரியாக கிடக்குது. அப்போ குழந்தைங்க திடீர்னு மெரிச்சிடுச்சுன்னா கடிச்சிடுச்சுன்னா வீட்டில் போய் சொல்லாத குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்கிற குழந்தைங்களும் கடிச்சிச்சு லைட்டாக தானே கடிச்சிச்சுன்னு அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டு போனால் இந்த மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து நாய் வளர்க்குறவங்களும் சரி, தெருவில் இருந்தாலும் கவர்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக இது. படம் சூப்பராக இருக்குது சார், நல்லாயிருக்கு. இப்போ தெருநாய் கடிச்சு ரேபிஸ் நோய் பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி கதை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். இல்லை, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆயுர்வேதம் மூலிமா மருந்து இருக்குதுன்னு தெரிய வருது. அது படம் நல்லாயிருக்கு. புரியல. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்ல கதை. நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஹீரோயின் அதை விட நல்லாயிருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு சார். நான் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ உள்ள அந்த தெருநாய்க்கடி இது பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றி இப்போ எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம்.